எப்பவும் பன்னீர் பட்டர் மசாலா அப்படி இல்லைனா பன்னீர் ஃப்ரை தானா, ஃப்ரெஷ் க்ரீம்லாம் எதுவும் தேவையில்லைங்க. நான் சொல்ற மாதிரி ஒரு வாட்டி இந்த பன்னீர் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வை தாபா ஸ்டைல அவ்வளோ சூப்பரா இருக்கும். அப்புறம் என்ன கிளம்பிட வேண்டியதான். ஐ மீன் வீடியோக்குள்ள போலான்னு சொன்னேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் தனியா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரை பேன்ல பன்னீரை சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் போல கேப்சிகம், அதாவது ஹாஃப் கேப்சிகம் எடுத்து 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல மிளகு தூள் இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ½ மினிட். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன், அது கலந்து விட்டுக்கலாம். முக்கியமான விஷயம், கடல மாவு 1/2 ஸ்பூன் போல சேர்த்திருக்கேன். வீடியோல காட்ட மறந்துட்டேன், சோ நீங்க கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்ததெல்லாம் சேர்த்துக்கோங்க. மசாலாவோட ஒரு 1 மினிட் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல கசூரி மேத்தி போட்டு இறக்குனீங்கன்னா ஆஹா சூப்பரான ஒரு சப்பாத்திக்கு சைட் டிஷ் வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சுங்க. இது கீ ரைஸ்க்கு கூட சூப்பரா இருக்கும். அப்புறம் என்ன, ட்ரை பண்ண வேண்டியதான். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.